போஷாக்கு நிறைந்த இலைக்கஞ்சி. இலைக்கஞ்சி அவசரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இலைக்கஞ்சி செய்கிறதுக்கு கருவேப்பிலையும் ஆத்தாவரையும் எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி காலை உணவுக்கு தான் எடுக்க போகிறேன். இந்த இலைக்கஞ்சிக்கு நான் ஆத்தாவரைன்னு சொல்கிற இந்த கீரை கொஞ்சம் முள்ளும் இருக்கும். இலைகளை மட்டும் பிச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி இலைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதோடு கருவேப்பிலையும் சேர்த்து கஞ்சி செய்ய போகிறேன். நல்ல போஷாக்கு நிறைஞ்ச ஒரு கஞ்சி தான் இது. நல்ல அயன் சத்து, விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சது. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு இலைக்கஞ்சி நான் செய்வேன். இது சாப்பிட்றதுல நிறைய நோய்களை குணமாக்கும். இந்த கீரைகளை ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா ஒரு 3 முறை அலசி கழுவி எடுக்கணும். பிறகு தண்ணியை வடிச்சுக்கொள்ளணும். பச்சரிசி 1/4 கப் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு பூண்டு போட்டு தண்ணி சேர்த்து வேக விடணும். இப்போ நான் பிளெண்டரில் அரைக்க போகிறேன். கீரையெல்லாம் சேர்த்து தேங்காயும் வச்சு தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும். அதிகமாக தண்ணி போடக்கூடாது, கணக்கான அளவுக்கு தண்ணி போடணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை போட்டு இப்போ சோறு வெந்துருச்சு. நல்லா மேஷ் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு மேஷ் பண்ண கஷ்டமாக இருந்தால் அதையும் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் கீரையை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளணும். இதில் சாறு இருக்குனால திரும்ப கொஞ்சம் தண்ணி போட்டு பிளெண்டரில் அடிச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ 2 முறை எடுத்தாச்சு. இந்த அளவு போதும். இந்த இலைக்கஞ்சி உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். கண் பார்வை அதிகமாக்கும். அப்புறம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டுங்களுக்கும் ரொம்ப நல்லா அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் ஆக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்கும். ப்ளட் ப்ரெஷரையும் குறைக்கும். இதில் அதிகளவாக நன்மைகள் நிறைய இருக்குது. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். காலை உணவுக்கு இந்த கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கிறலாம். இந்த சத்துக்கள் இருந்த கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதோடு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.